உடம்பையும் அறுத்து கொடுத்தான் சிவ சக்கரவர்த்தி, செத்தும் கொடுத்தான் என்று சீரக்காளி. வரலாற்றில் எத்தனை பேர் இறையை கொடுத்திருந்தாலும் கூட உங்களிடத்து நான் கேட்க போதெல்லாம் முடிச்ச கேள்விகள் எல்லா கேள்வியும் எல்லாத்தையும் கேட்க முடியுமானா எல்லா கேள்வியும் எல்லாத்தையும் கேட்க முடியாது. ஒரு கணவன் தன்னோட மனைவிட்ட கேட்கிற கேள்வி வேளாட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி வேளாட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒரு தகப்பன் தன்னோட குழந்தைகிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் கேள்வியோட தன்மை வேறுபடும். இப்ப நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில உங்களை சம்பந்தப்பட்ட உங்களுடைய இடத்தினுடைய பெருமை, உங்க நாட்டினுடைய பெருமை, உங்களுடைய வரலாற்றை நான் கேட்க போறேன். அதனால கதைக்குட்பட்டு நாரணன் என்ற நடைமுறையை தவறாமல் நாமும் கல்வி என்ற வரைமுறை காணாமல் நீங்களும் நல்ல ஒரு கருத்துக்களை ஏற்படுத்தி மக்கள் நல்ல ஒரு கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுறேன். அதனால கேள்விகளை சாமி தாங்கள் கேளுங்கள். எனக்கு தெரியல அளவிற்கு முடிந்த அளவிற்கு பகிர்கிறேன். நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு சாமி. நிலம் குறிஞ்சி நிலம். ஆம் சாமி. ஊர் சிற்றூர். தந்தை பெயர் நம்பி. தாயின் பெயர் நங்கை மோகினி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். 7 பேர் இருக்காங்களா? ஆமா சாமி. என்ன அமைச்சிருக்கீங்க? வரன் அமைச்சிருக்கோம். வரன் அமைச்சிருக்கீங்க. வரன் அமைச்சிங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலையா? திணைவனத்தை காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காவல் பாக்குறீங்க. ஆமா. காவல்ல என்னென்ன திணைகளா வளர்த்துட்டீங்க? அதாவது செந்தினை கரிந்தனை. செந்தினை எங்கள் முருக கடவுளுக்கும் கரிந்தை எங்கள் உணவிற்காக பயன்படுத்திக் கொள்ள கேட்கிறேன். செந்தினை முருகப்பெருமானுக்காக படிக்கிறீங்க, கருந்தினையே நீங்க சாப்பிடுறீங்க. ஆமா. செந்தினைன்றது புதுமையான திணை. முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தீப்புலமாக பிறந்ததுனால அவர் உடல் வந்து உஷ்ணமா இருக்கு. அதனால அவர் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக நீங்க செந்தினையை படிக்கிறீங்க. அப்படித்தானே? கருந்தினையை நீங்க வந்து குளிர்ச்சி மிகுந்த குறிஞ்சி நிலத்துல வாழ்றீங்க. உங்களுக்கு உடலுக்கு கொஞ்சம் சூடு கிடைக்கும்ன்றக்காக கருந்தினை நீங்க சாப்பிடுறீங்க. எங்க உணவிற்காக சூடு காவலி கிடையாது. கருந்தினை வந்து உடலுக்கு கொஞ்சம் சூடு தரக்கூடியது, அதை நீங்க சாப்பிடுறீங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், கருந்தினை படத்தை முருகப்பெருமான் ஏற்க மாட்டாரா? அது எப்படி சாமி? தெய்வத்துக்குன்னு தனிப்பட்ட ஒரு பொருள் தானே. அதனாலதான் செந்தினை அவருக்கு. அப்ப நீங்க வந்து செந்தினை முருகப்பெருமானாக படிக்கிறீங்க, அவரை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக. சுருக்கமா சொல்ல போனா முருகப்பெருமான சூட்டை தணிக்க வந்துட்டீங்க. சாமி எங்க வந்தீங்க? எங்க வந்து சூட்டை தணிக்கிறோம் சொல்றீங்க? அவருடைய மன திருப்திக்கு இப்ப இங்க தெய்வம் இருக்காங்க, அவங்களுக்கு பொங்கல் வைக்கிறோம், தேங்காய் பழம் அபிஷேகம் பண்றோம், மாவிளை கெடுக்கிறோம். அது போல முருக பெருமானுக்கு உகந்தது திணை. அதுதான் இந்த செந்தினையை அவருக்கு நாங்க படைக்கிறோம். குளிர்ச்சியான செந்தினையை முருகப்பெருமானாக படைக்கிறீங்க. அப்ப அவரை சூட்டை தணிக்கிறதுக்காக நீங்க படிக்கிறீங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்ப அதுக்காக வந்திருக்கீங்க. காவல் கண்ணு கருத்தமா பாக்குறீங்களா? கண்ணும் கருத்துமாக காவல் போயிருக்கிறோம். கண்ணு கருத்துமா காவலை பாக்குறீங்க. சரி, யார் சொல்லி காவல் பண்ணீங்க? யாருக்காகவா? யார் உங்களை அனுப்பி விட்டாரு? டாக்டர். அதாவது எங்களுடைய தந்தை அனுப்பி வச்சாரு. உங்க அப்பா அனுப்பி விட்டாரா? ஆமா. அப்பாவுக்கு அறிவு இருக்கா முதல்ல? சாமி என்ன கேள்வி கேக்குறீங்க? பாக்குறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் காட்டுல காவலுக்கு அனுப்பி விட்டுறாரு, இங்க ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்ணுவீங்க? சாமி எங்களுடைய குல வழக்கம். அதாவது ஆண்கள் முழுவதும் பயிரிடுவதும் வேட்டையாடுவது ஆண்களுக்குரிய விளையாட்டு. சரி. பெண்கள் மங்கை பருவம் அடைந்த நாங்கள் இங்கு திரைவழத்தை காப்பது எங்களுடைய. ஆண்கள் உங்களுக்கு பயிரிடுவதும் பெண்கள் வந்து திணைக்காவலுக்காக உங்க கூட மரபு. அதுக்காக உங்க அப்பா அனுப்பி விட்டுறாரு. அவங்க அண்ணன் நீங்க 7 பேர் உங்களுக்கு காவல உள்ள இருக்காங்க. ஆமா. சரி, இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க 7 பேர் 4 பேர் இங்க இருக்காங்க, 3 பேர் உள்ள இருக்காங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், காவல் நீங்க வந்து கண்ணு கருத்தா பாக்கணும்னு சொன்னீங்க. பறவைகள் எதுக்காக நீங்க வரீங்க? பறவைகள் எச்சில் படாம இருக்கிறதா வெட்டிக்கிட்டோம். ஆலோலம் சோ அப்படின்னு நீங்க வந்து காணும்படி வானம்பாடி பறவைகள் இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், உங்களுடைய திணைவனத்துல பசிக்காக வந்து ஒரு 4 திணைய பறவைகள் பச்சையை சாப்பிட்டு போனா குறைஞ்சு வருவீங்களா? ஏன் 4 திணையை திட்டு போனா என்னது அப்படி உங்களுக்கு இது பறவைகளை விரட்டுறீங்க? உங்க மதம் சைவ மதம். இப்ப நீங்க நெட்டில் அணிஞ்சிருக்கிறது வந்து முப்பட்டை நிலவுடைய பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை அணிஞ்சிருக்கீங்க. இந்த சைவ மதத்தோட யாருக்கு சொந்தமானது? சிவபெருமானுக்கு சொந்தமானது. இந்த சைவ மதத்தோட முக்கிய கோட்பாடு என்ன? ஜீவகாருண்யத்தோட இருக்கணும். பசியில் யாராவது வந்தா அவங்களை பசியனுக்கு அனுப்புறது இந்த தமிழரோட பண்பாடு. அதானே வந்தாரை வரவேற்று உபசரிப்பது வந்தமிழ்நாடு. எதையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா அவங்களை வரவேற்று உபசரிப்பது. அப்போ 4 அறிவு பறவை பத்தி ஏதோ பசியில 4 திணையை சாப்பிட்டு போனா குறைஞ்சு வருவீங்களா? வரவேற்கிறீங்க. திணையை மட்டும் அது எதுக்கு சாப்பிட்டு எச்சில் போடக்கூடாது வச்சிருக்காரு. எத்தனையோ இருக்கு இறைவன், அதுல அது சாப்பிட்டு போயிடும். முருகனுக்கு படைக்கிற தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட பொருளை நம்ம எச்சில் போடாம வச்சிருக்கோம். பறவைகள்லாம் சாப்பிட்டு எச்சில் படுத்தினேன். அந்த எச்சில் படுத்தினத்திலேயே முருகப்பெருமானுக்கு படைத்தா எச்சில் பொருளை படைத்த மாதிரி யாரும் சொல்றீங்க? அதானே நான் சொல்றேன். எச்சில் படைத்தா ஏற்க மாட்டாரா கடவுள்? ஏற்றுக்குவாரு. எச்சில எப்படி ஏற்றுக்காரு? இப்போ ஒரு பசுமாடு இருக்கு. பசுமாட்டுல இருந்து முதல்ல பாலை உடனே கம்புறோமா? கண்டுக்குட்டி அவுட்டுருவோம். கண்டுக்குட்டி முதல்ல பாலை குடிக்குது, அதுக்கப்புறம் தான் பாலை கறக்குறான். அப்ப கண்டுக்குட்டி குடிச்ச எச்சி பாலை தான் கறக்குறான். அப்ப கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ண ஏற்றுக்கிறாங்க. ஒரு தேன் அபிஷேகம் பண்றான். தேன் அபிஷேகம்ன்றது குழவி வந்து என்ன பண்ணுது? ஒரு பூக்கள் மகரந்தத்தை தன்னுடைய வாயிலிருந்து எடுத்து வந்து கூட்டுல வைக்குது.
இருக்குது. அப்ப அது ஏற்றி பொருளான தேனபிஷேக கடவுள் பண்ணா ஏற்றுக்கிறாருல. அது போக இப்ப புனவு பூனைன்னு சொல்லக்கூடியது எச்சம். அதோட எச்சத்துல இருந்தே வந்து ஒரு விதமான நறுமண பொருள் தயாரிக்கிறாங்க அத்தர் சொல்லி. அதையும் கடவுள் படைக்கிறாங்கல்ல. பட்டாடை சாத்திரம், பட்டாடை என்ன கடவுளுக்கு சாத்துறது, பட்டுப்புழோட எச்சல் அதுவும். அப்ப இந்த எச்சல்லாம் கடவுள் ஏற்றுக்கிற போது இந்த எச்சல் படுத்தினா ஏற்றுக்கிற மாட்டாரா சாமி? இது குல மரபு. அதாவது திணையை காக்க வேண்டும் நாங்கள், அதைத்தான் கடவுளுக்கு படைக்க வேண்டும்னா அது என்ன பண்ண முடியுறாங்க? எச்சில் படாம பாதுகாப்பதுதான் எங்களுடைய மரபு. அப்ப ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துக்க மாட்டார்ல. இல்ல சாமி, அது அவங்களுடைய சொந்த வேலை. சரி, காவலுக்கு வந்துட்டீங்கல்ல, சொல்லுங்க. வந்து காவல் வந்து நீங்க காவலுக்கு முருகப்பெருமானுக்காக விதிக்கப்பட்ட தினே காவலுக்கு வந்துட்டீங்க. ஆமா சார். காவல் உங்களால காக்க முடியுமா? ஏன் காத்துக்கிட்டா இருக்கோம். காக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். முடியும் 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 சொல்றீங்க. முடியும். என்ன கேட்டா என்ன நான் ஏன் அப்படி கேட்கணும்னா, நீ வந்து காவல்ல பெரிய பெரிய ஆளுகளே தோத்து போயிட்டாங்க. உண்மைதானே? காவல்ல பெரிய பெரிய ஆளுகளே தோத்து போயிட்டாங்க. இப்ப ராமலட்சுமணன் எடுத்துக்காங்க. ராமாயணத்துல பஞ்சவட்டியில சீதைக்கு காவலார் யார் இருந்தது? ராமன் லட்சுமணன் காவல் இருந்தாங்க. காக்க முடிஞ்சுதா? மாயமானா வந்தவே மாறிச்சேன். அந்த மாயமான் தங்கமான பார்த்தோன்னே சீதை தேவி ஆசைப்படுறாங்க. சீதா தேவி ஆசைப்பட்டோடனே ராமன் நாங்க மான பிடிச்சிக்காருன்னு சொல்லிட்டு மாட்டுனால போயிட்டாரு. போன ஒரு ஆள் காணமே சொல்லி லட்சுமணனை கூட அனுப்பி விடுறாங்க. லட்சுமணனும் போயிட்டாரு அந்த இடத்த விட்டு. இப்ப காவலுக்கு இருந்து 2 பேருந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ராவணேஸ்வரர் வந்து பர்ணசாலையோட சீதை தூக்கிட்டு போயிட்டான். அப்ப காவல் கஞ்சினா ராமலட்சுமணனே தோத்து போயிட்டாங்க. உண்மைதானே சாமி? நீங்க சொல்றது நீங்க சொல்றீங்க. அதே போல மகாபாரதத்துல இருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதிக்கு காவலுக்கு இருந்தாங்க. 5 கணவர்கள், ஒரு பொண்டாட்டி. இந்த 5 பேரும் ஒரு பொண்டாட்டி காவல் இருந்தாங்க. ஆனாலும் காக்க முடிஞ்சுதா? தருமே சூதுல வச்சு பாஞ்சாலியை தோத்து போயிட்டான். தோத்ததுனால என்ன ஆச்சு? சபைக்கு நடுவில் சூழல் இருந்து பாஞ்சாலியை அவமானப்படுத்திட்டாங்க. 5 புரிச்சை இருந்து அவங்களை காப்பாற்ற முடியல, அவமானப்படுத்திட்டாங்க. அதே போல ஆஞ்சநேயர் இருக்காரு பார்த்தா, ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய பாசாடி. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் என்ன பண்ணாராம்? மயில் ராவணனுக்கு பயந்து வாழால கோட்டை கட்டி அவரோட வால் கோட்டைக்குள்ள ராமலட்சுமணன் ஒளிச்சு வச்சிருந்தாராம். மயில் ராவணன் தூக்கிட்டு போயிடான்னு சொல்லி. ஆனா அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரே ஏமாத்தி விபீஷண உருவத்துல வந்து ராமலட்சுமணன் தூக்கிட்டு போயிட்டான் மயில் ராவணன். அங்க ஆஞ்சநேயரே காவலை தோத்து போயிட்டாரு. இப்படி பெரிய பெரிய ஆளுகளே காவலை தோத்து போயிருக்கும்போது பாவம் நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. சாமி, யாரு யாரை தூக்கிட்டு போற எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய திரைவனத்துல நாங்க எங்க குல மரபுபடி காவல் காத்து திணையை படைக்க போறோம். அது எங்களால முடியும்ன்ற திறமை எங்களுக்கு இருக்கு. ஆமா. ஏன் கேட்டீங்கன்னா, இதே மாதிரி முல்லை நிலத்துல ஒருத்தவங்க காவல் பண்ணாங்க. செஞ்சி லட்சுமின்னு ஒருத்தவங்க உங்களை மாதிரியே காவலுக்கு காவலுக்கு போய் சொல்லி நரசிம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை நீங்க காவலுக்கு போய் சொல்லிட்டு யாரும் காதலிச்சு வந்தீங்களோ அப்படின்னு சந்தேகத்தை நான் கேட்கிறேன். சாமி, எங்கேயே போய் எங்கே வரீங்க? ஆமா, தாங்கள் இங்க வந்த நோக்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டுமே. எதுக்கு வந்தீங்க? நான் என்னுடைய கலகம், நான் ஒரு நாளைக்கு கலகம் பண்ணா அது கலகம் எடுத்து போயிருந்தேன். எனக்கு யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கலகம் பண்றேன். ஒரு கலனை செய்யலைன்னா உங்க தலை வெடிக்கும். ஆனா இப்போ ஒரு சட்ட திட்டத்தோட நீங்க இங்க வந்திருக்கீங்க. எங்கேயாவது கலகம் பண்ணல, ஆனா இந்த இடத்துல பண்ணி உங்க கலகத்தை ஜெயிச்சு போலாம் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்ற பார்க்கும்போது என்னமோ இன்னைக்கு என் தலையை காப்பாற்றிருக்க சண்டை போட்டுருக்க மாதிரி உங்க தலையை காப்பாத்திட்டு நீங்க வந்திருக்கீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சாமி? இல்ல, இத்தனையோ இடத்துல நான் போய் பெண்கள் பெருமை சேர்த்திருக்கீங்கன்னா எல்லாருக்கும் நான் பெருமை சேர்க்கிற காண்டி ஏன்னா என் தலையை காப்பாத்திக்கிற போன மாதிரி சொல்றீங்க. சுயநலத்துக்காண்டி வந்தாங்க. எப்பவுமே பொதுநலம் ஆகக்கூடிய உலகம் தொற்றும் பொதுநலத்து வந்தேன்னா நாரத வராத்தேன். என்ன மாதிரி நல்ல மனுஷன் எங்கேயாவது பார்க்க முடியுமா ஊர்ல? முடியாது. உங்களை போல பார்க்கவே முடியாது. என்னன்னு கேளுங்க. இல்ல, நாரத மாதிரி நல்லவரா எங்கேயாவது பார்க்க முடியுமா? நல்லவரா? நீங்க என்னங்க எப்பேற்பட்டவங்க? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட கூடிய இந்திர சபை. அந்த இந்திர சபை நான் முன்ன எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவங்க நான் நல்லவனா கேட்டவனா? நீங்க நல்லவர் தான். என் மேல எவ்வளவு மரியாதை இருக்காங்க தெரியுமா? ரொம்ப மரியாதை இருக்கு. உலகத்திலே என் பேர் வைக்க மாட்டாங்க. குழந்தை இருக்கு, வைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படி? அது ஏன் தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். ஒரு நாரதன் ஏன் பேர் வைக்க மாட்டாங்க? நாரத கலகம் பண்ணுவாரு, அதனால குழந்தைகளுக்கு பேர் வைக்க மாட்டாங்க. நாரதன் பேர் வைக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? நடந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பார்த்தா சொல்லுவாங்க, வந்துட்டேன்டா நாரதர், இங்க வந்த இடத்த உடனே கலவு நடந்துருப்பா, நம்ம அப்படியே போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெருமை உங்க பேருக்கு இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தெரியுமா? இப்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. கருச்சாமி, முனியசாமி, உங்க குலக்கடவுள் முருகன் பேர் கூட வைப்பாங்க. ஏன் உங்க பேரை கூட வள்ளின்னு கூட பேர் வச்சாங்க. இப்போ வள்ளின்னு இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ வள்ளின்னு ஒரு பெண் குழந்தை பேர் வச்சுட்டாங்க. அவங்க அம்மா எப்படி சொல்றாங்க? ஏய் ஆடிங்க சாமி, என்ன உங்களை கூப்பிடலங்க. உங்களுக்கு ரொம்ப நான் மரியாதை இருக்கு சாமி. நான் உங்களை கூப்பிடல. அங்கே அவங்க தன்னோட மகளை வள்ளி பேர் வச்சு அம்மா கூப்பிடுவாங்கல்ல.
ஒழுங்கா வேலை செய்யறது அடிங்க அப்படின்னு அஞ்ச கூப்பிடுவாங்கல்ல அப்படியே நாரதன் நாரதா